நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பட்டர்ஃப்ளை ரெனோ V2 இந்த மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா E1 எரர். பஸ்ஸரும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கு. இதை ஓப்பன் பண்ணோடனே நம்ம எப்பயும் செக் பண்ணுற மாதிரி இந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது உப்பி இருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெஜிஸ்டர்லாம் எதுவும் துரு பிடிச்ச மாதிரியும் தெரியல. நமக்கு பழுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதாவது ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகாமல் பழுத்த மாதிரி அப்படியும் இல்லை. பெரும்பாலும் இந்த E1 எரர் அப்படின்றது நம்ம அந்த சப்ளை கொடுப்போம் இல்லைங்களா, இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லைன் இந்த பாயிண்டில் கொடுப்போம், இந்த பாயிண்டில் கொடுப்போம். இது ஃபேஸு, இது நியூட்ரல். இதிலேருந்து ஒரு டயோடு போட்டிருப்பாங்க, இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு டயோடு போட்டு அணைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறது இந்த இடத்துல வோல்ட் வருது அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல நல்லா முதல்ல க்ளீன் பண்ணிக்கும். மீட்டர் பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்ச் வச்சுருக்கு. இந்த இடத்துல வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 207 208 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதை இந்த பாயிண்டில் நமக்கு வோல்ட் வந்துருச்சு. இந்த வோல்ட்டு ஏன் இந்த போர்டுக்கு முக்கியம் அப்படின்னா, இங்கே கொடுக்குற ஏசி சப்ளை என்ன வருதுன்னு சொல்லி ஐசிக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த சர்க்யூட் போட்டிருப்பாங்க. அதாவது ஏசி டிடெக்டர் சர்க்யூட்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்ளை இருக்கா இல்லையான்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறது சர்க்யூட்டு. ஒரு பக்கம் நமக்கு ஏசியை டிசி ஆக்கி இங்கே கொடுத்துருவாங்க ரெக்டிஃபயர் மூலயமா. இன்னொரு பக்கம் இந்த ஏசி டிடெக்டர் வழியாக வோல்டேஜை வந்து இந்த ஐசி கொண்டு வருவாங்க. எனக்கு அதில் தான் சந்தேகம் இருந்துச்சு, இந்த வோல்டேஜில் வரல. அதாவது ஏசி சென்சிங் வோல்ட்டு ஐசிக்கு வந்து சேரலை அப்படின்னு தான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. சரி செக் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எந்தெந்த இடத்துல செக் பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்டிங் பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு, இதை விட்டால் இந்த ரெஜிஸ்டர் அவுட்டு இது ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்யூட்டை ட்ரேசர் பண்ணி இங்கேருந்து இந்த இடம் ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்டு. நான் செக் பண்ண எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, இதில் மீட்டருடைய மைனஸ் வச்சுப்பேன், இந்த இடத்துல வோல்ட்டு பார்ப்பேன், வோல்ட்டு வருது ஓகே அப்படின்னா அடுத்து இந்த பாயிண்டில் பார்ப்பேன், இங்கேயும் வோல்ட்டு ஓகே அப்படின்னா அடுத்து இந்த ரெஜிஸ்டருடைய இந்த முனை இங்கே வோல்ட்டு வருதான்னு பார்ப்பேன். இப்போ அதே மாதிரி வருதான்னு பார்த்துக்குவோம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்த ரெஜிஸ்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது ரெண்டை பார்த்தா தான் நமக்கு அடுத்து என்ன ஃபால்ட்னே முடிவு பண்ணலாம். பஸ்ஸரை கட்டி விட்டுட்டேன், ஏன்னா நாய்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஃபால்ட் எங்கன்னு பார்ப்போம். எப்பயும் போல் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது ஆஃப் லைன்லேயே கூட, அதாவது ஸ்டாண்ட் பை பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் கூட நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வோல்ட்டு தான் பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டி மைனஸில் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு 203 வோல்ட் கரெக்டாக வருது. அடுத்தது இந்த ரெஜிஸ்டருடைய இந்த அவுட்டில் பார்க்குறோம். இங்கே ஒரு ரெஜிஸ்டர் வந்துச்சு இல்லைங்களா, அதோடைய அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா 128 வோல்ட்டு காமிக்குது. அப்போ இந்த ரெஜிஸ்டர் நல்லா இருக்குது. அடுத்தது இந்த ரெஜிஸ்டர் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டை செக் பண்ணிக்கோம்.
இந்த பாயிண்ட்டை பார்த்தா தான் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். பார்த்தா வோல்ட்டு வரல, இந்த இடத்துல வோல்ட்டு வரணும், வோல்ட்டு வரல. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்த ட்ரை சால்டரிங் பண்ணிட்டா நம்ம இந்த ரெஜிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை சால்டரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோம். இந்த ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் கட்டி விட்டேன், ரெஜிஸ்டர் தூக்கி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு செக் பண்ண ஈஸியாக இருக்கணும். அதுக்காக மீட்டர் வந்து மெக் வேல்யூவில் வச்சுருக்கேன். ஏன்னா இதோடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா கிரே, ரெட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு. அப்போ இதோடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். கிரே கலர்னால் 8, ரெட்டுக்கு 2, பிளாக்கு 0, 820, ஆரஞ்சுக்கு 3, கே போட்டோம் அப்படின்னா 820 கே. ஏன்னா 3 0ன்னா 1000 மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக தான். பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு டவுட்டு இந்த இடம் தான், ஏன்னா இந்த ரெஜிஸ்டர் தான் அடிக்கடி ஓப்பன் ஆகும். ஓப்பன் தான் ரெஜிஸ்டர். இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 820 கே. நம்ம இந்த ரெஜிஸ்டர் மட்டும் மாற்றி செக் பண்ணிக்கலாம் வோல்ட் வருதா இல்லையான்னு. ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. இதோடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா கிரே, ரெட்டு, ஆரஞ்சு. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது கிரே, ரெட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு. இந்த இடத்துல எல்லோ சொல்லிட்டேன்னா கிரே, ரெட்டு, எல்லோவுக்கு 4 0. அப்போ 8 to 4 0 போட்டிங்கன்னா 820 கே வந்துடுச்சு. இப்போ ஆன் பண்ணி வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்பயுமே செக் பண்ண மாரி கெப்பாசிட்டரை மைனஸில் வச்சுட்டு இந்த மாற்றின ரெஜிஸ்டரோடைய அவுட்டில் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஃபால்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்ளை கட்டிட்டு நம்ம பஸ்ஸரை கட்டி விட்டோம் இல்லைங்களா, அந்த பஸ்ஸர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வோல்ட்டை கொடுத்து செக் பண்ணுவோம். சப்ளை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. E1 போயிட்டு E2 வந்திருக்கு. அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே E2ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட் இருந்தால் அது மாதிரி வரும். ஆனால் அதில் ஃபால்ட் இல்லை. நமக்கு ஐசி சைடு ட்ரை சால்டரிங் இருந்துச்சு. ட்ரை சால்டரிங் அடிச்சு விட்டோன்னே அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த லூஸ் கனெக்ஷன் பிரச்சனை வரதுனால ஃபால்ட்டு திரும்ப வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நேரடியாக சால்டரிங் அடிச்சிடுவேன். நீங்களுமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கட் பண்ணிட்டு நேரடியாக சால்டரிங் அடிச்சிருங்க. மேக்ஸிமம் ஃபால்ட் நமக்கு திரும்ப ரிட்டன் ஃபால்ட் வராது. ரிட்டன் ஃபால்ட் வந்தாலே நம்ம சர்வீஸ் சார்ஜ் வாங்க முடியாது. அதனால தான் நம்ம செய்யும்போது ஒழுங்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அவங்க மேக்ஸிமம் ரிட்டன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கோம். ஓகே, ஹீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கண்ணாடி உடஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுமாரி வந்துச்சுன்னா கண்ணாடி மாற்றாமல் நம்ம எதுவும் சர்வீஸ் பார்க்க வேணாங்க. நம்ம என்ன தான் கஸ்டமர்கிட்ட சொன்னாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படியே வச்சு ஓட்டுறாங்க. தண்ணி பங்கி ஊற்றுது, பால் பங்கி ஊற்றுது, உள்ளே இறங்கிடுச்சுன்னா நமக்கு தான் ஐஜிபிடி ஸ்டார்ட் ஆகி நமக்கு தான் நஷ்டம். அது முடிஞ்ச வரைக்கும்
இதையும் மாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். இது மெக்கானிக் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் சொல்லிட்டேன் இதை கண்ணாடி மாற்றிக்குப்பா அப்படின்னேன். ஓகேன்ட்டாப்லங்க. சரி ஓகே, வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இதுமாரி தொடர்ந்து இதுமாரி வீடியோ போடுவோம்.